ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். இந்தியன் நேவி ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ். ஸோ இந்தியன் நேவியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு ஜாப் இது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன், அப்புறம் வந்து ட்ரேட்ஸ்மேன் மேட், 2 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. டோட்டல் வேகன்சி 741 இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 to 1,12,400 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் August 2, 2024. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, அந்த டீட்டெயில்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணி எங்கே அப்ளை பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி வேகன்சி டீட்டெயில்ஸ், அப்புறம் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், சேலரி, ஏஜ் லிமிட் இதெல்லாம் வந்து அதில் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 295, எஸ்சி எஸ்டி எக்ஸ்-சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் இனிஷியலாக. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட், இது வந்து ஆர்மி ரிலேட்டட். ஸோ நேவி, ஆர்மிக்கெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கும். பேஜ் பாட்டம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன். இதில் தான் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த லிங்க் இருக்கும், ஒரிஜினல் PDF, அதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு தான் உங்களோட எலிஜிபிலிட்டியை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்தியன் நேவியில் அப்ளை பண்ணுற பேஜுக்கே போயிடும். ஸோ நீங்கள் எங்கேயும் சர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியன் நேவி சிவிலியன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இன்செட், ஸோ INCET 01/2024, அதுதான் அந்த எக்ஸாமினேஷனோட நேமு. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ அந்த கவுண்ட்டு, நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சேலரி டீட்டெயில்ஸ், அது வந்து இந்த PDFயில் வந்து ஒவ்வொரு டேபிள்லையும் கிளியராக போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் B, அதில் வந்து ப்ராக்கெட்குள்ளே NG, அதாவது நான் கெசட்டட், நான் மினிஸ்ட்ரியல். இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400 to 1,12,400. இதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சின்ற அந்த டோட்டல். அதே போல் ஒவ்வொரு போஸ்ட், அதாவது அந்த நம்பர் ஆஃப் டோட்டல் போஸ்ட்டில் இப்போ 10 போஸ்ட் இருக்குன்னா அன்ரிசர்வ்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, SC ST OBC EWS, இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ்க்கு எவ்வளோன்ற அந்த லிஸ்ட்டு வந்து டீட்டெயில்டாக கிளியராக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா குரூப் C, அது வந்து இந்த டேபிள் B பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன். இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு என்னெல்லாம் வந்து ஃபயர்மேனுக்கு கீழே வருது, அந்த கமாண்ட் நேம் இருக்குது. ஒவ்வொரு கமாண்ட் நேமுக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. அடுத்த டேபிள் C பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் டிரைவர், அதில் ஒவ்வொரு கமாண்டுக்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸ்மேன் மேட்டு, ஸோ அப் டு டேபிள் G, டேபிள் H வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், ஸோ போஸ்ட் வைஸ் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. இப்போ சார்ஜ்மேன்லேயே வந்து அம்யூனிஷன் ஒர்க் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரி, இது ரெண்டுக்கும் வந்து 18 to 25 இயர்ஸ் இருக்கணும். இது வந்து ஜெனரல் கேட்டகரிஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ்மேன்லேயே மெக்கானிக், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்க்கு மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு 18 to 25. அப்புறம் ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர், அதுக்கெலாம் வந்து 18 to 27. மீதி இருக்க 4 போஸ்டிங் ட்ரேட்ஸ்மேன் மேட்டு, பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர், குக்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 18 to 25 இயர்ஸ் இருக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமான செக்ஷன் இதுதான் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸோ இதை நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த ஏஜ் லிமிட்டையும் இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் செக்ஷன் பார்த்துட்டு அது உங்களுக்கு மேட்ச் ஆதான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அதிலே 6 கண்டிஷன்ஸோடு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார்ஜ்மேனில் அம்யூனிஷன் ஒர்க் ஷாப், அதில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், இந்த இது 3 இருக்க மாதிரி. அல்லது டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. சார்ஜ்மேன் ஃபேக்ட்ரி, சார்ஜ்மேனில் மெக்கானிக், இந்த மாதிரி தனித்தனி போஸ்ட்டுக்கு தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஃபயர்மேனுக்குலாம் பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து ஒரு சில போஸ்டிங் தேவைப்படும். அதை பற்றின டீட்டெயில்ஸுமே இந்த டேபிளே கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபயர்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனோட சேர்த்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் என்டூரன்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும் ஒரு சில போஸ்டிங்க்கு. ஸோ அந்த என்டூரன்ஸ் டெஸ்ட்டும் நீங்கள் கிளியர் பண்ணணும். அப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிளாஸஸ், ஸ்குவின் டைஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. கலர் பென்ஸ், அதாவது உங்களோட விஷன் வந்து கிளியராக இருக்கணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவர், அதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட சேர்த்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்பயும் போல். ட்ரேட்ஸ்மேன் மேட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து ITIயில் ரெலவெண்ட் ட்ரேடில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது
எனி ஐடிஐ வந்து நீங்கள் பாஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவரால் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ஜாப் அதில் ஜாப் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் ஜாபு, சார்ஜ்மேன் மெக்கானிக்னா என்ன நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபயர் இன்ஜின் டிரைவர்னால் என்ன ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் என்னெல்லாம் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குன்றது டீட்டெயில்டாக இங்கே இருக்குது. குக்குக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு என்னெல்லாம் டைப் ஆஃப் ஒர்க்கு அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இதில் நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸர்வீஸ்மென், அப்புறம் வந்து டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இந்த டேபிளில் இருக்குது. மோட் ஆஃப் செலெக்ஷன் பாயிண்ட் நம்பர் 11 இருக்குது. ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், இனிஷியலாக வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு வரும். அதில் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க்ஸு, டியூரேஷன் வந்து 90 minutes, 1.5 hours. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது எல்லாத்துக்குமே வந்து 25 ஈச், டோட்டல் வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த ஒவ்வொரு டைப்புக்கும், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அது கீழே வந்து என்ன கவர் ஆகுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. போஸ்ட் வைஸாகவும் இருக்குது. ஸோ சார்ஜ்மேன், அதுக்கப்புறம் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் என்னெல்லாம் கவர் ஆகும், ஜென்ரல் அவேர்னஸில் என்ன வரும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இங்கே இருக்குது. அப்புறம் குரூப் சிக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு கீழே என்னெல்லாம் கவர் ஆகுன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செக்ஷனை நல்லா பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸாக்ட் டேட், டைம், வென்யூ ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் will be communicated to the candidates on registered mobile number, email ID. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அதுக்கு வந்து டேட்டு, டைமு, எந்த இடத்துல எக்ஸாம்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மெயிலில் வரும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 20 July 2024 மார்னிங் 10 o'clock இருந்து லாஸ்ட் டேட் வந்து 2nd August 2024 நைட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜாயின் இண்டியன் நேவி வெப்சைட்டுக்கு போய்ட்டு இங்கே சொல்லியிருக்க லிங்க்கில் நம்ம ஓப்பன் பண்ணணும். பட் நம்ம வெப்சைட்டில் இருக்க பாட்டமில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு போயிடும். ஸோ அதனால் இது ஒன்றும் பெருசாக நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ அங்கே ஓப்பன் பண்ணோம்னா கிளியராகவே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன்லேயுமே வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். வேலிடான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இது மாதிரி எதெல்லாம் கையில் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த டீட்டெயில் இங்கே கேல இருக்குது. ஸோ என்னெல்லாம் வந்து JPEG, அதாவது இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கணும், என்னெல்லாம் PDF-ஆக இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன சைஸில் இருக்கணுன்ற அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கேற்றாப்புல நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 28 வந்து அனெக்சர் இருக்குது. இந்த அனெக்சரில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீட்டெயில்ஸ், மேலே வந்து ஐடிஐ ரிலேட்டடாக வந்து ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த ஐடிஐ ட்ரேட்ஸில் என்னெல்லாம் ட்ரேடு கவர் ஆகுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 64 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்குது. இந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான லிஸ்ட்டு வந்து இந்த பேஜ் நம்பர் 28 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் பாட்டமில் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த க்ரீன் கலரில் அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் நேவியோட அந்த இன்செட், அதுக்கான டைரக்ட் பேஜ், இந்தியன் நேவி சிவிலியன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 01/2024, அதுதான் வந்து இன்செட். ஸோ இதான் வந்து டைரெக்டாக நான் அப்ளை பண்ணுற பேஜ். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் செக்ஷன் இருக்குது. இந்த லாகின் செக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஃபியூச்சரில் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாம் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நியூ யூசர் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப், செகண்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபை, தேர்டு வந்து லாகின், அதுக்கப்புறம் வந்து டேட்டா சப்மிஷன், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன், ஃபிஃப்த்து வந்து பேமெண்ட்டு. ஸோ உங்களோட கேட்டகரி வைஸ் எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பேமெண்ட் கிடையாது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அந்த 295 rupees இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஃபஸ்ட்டு இனிஷியல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா OTPs வரும். அந்த OTPயை கரெக்டாக டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வரும். அதில் அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டான ஃபீல்ட்ஸை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணணும். அதோட வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 2nd, 2024. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.